தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சிகளின் மாநில அளவிலான வழக்கறிஞர்கள் மாநாட்டில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் தற்போது பேசி வருகிறார். அதன் நேரலையை பார்க்கலாம். சென்னைக்கு வந்தவுடனே எங்கள் கட்சியின் வழக்குரைஞராக செயலாளராக இருந்தவர், நீ இங்கே வந்து என்ன செய்ய போகிறார், இங்கே இருக்கிற போதே உன் நேரத்தில் கொஞ்ச நேரம் சட்டக்கல்லூரியும் சேர்ந்து பட்டத்தையும் வாங்கிக்கொள், தேவைப்பட்டால் அங்கேயும் வாதிடலாம், கட்சியிலும் இருக்கலாம் என்று எனக்கு ஆலோசனை சொன்னார். அந்த இடத்திலிருந்து எங்கள் அலுவலகம் இருப்பதும் சட்டக்கல்லூரி அப்பொழுது இருந்த இடமும் மிக அருகாமல். நான் போன பொழுது அப்பொழுது சட்டக்கல்லூரியினுடைய நிர்வாகியாக இருப்பவர் ஓய்வு பெற்ற நீதிபதி ஏஎஸ்பி ஐயர். அப்பொழுது அவரை ஒரு கௌரவ இயக்குநராக நியமித்திருந்தார். சட்டக்கல்லூரியில் இப்பொழுது சேருவதற்கே கொஞ்சம் தான் பணம் ஏதோ பரிமாறுவதாக கேள்விப்பட்டேன். சேருவதற்கே அப்பொழுது சட்டக்கல்லூரி இந்திய தமிழகத்தில் ஒன்றுதான், சென்னை. இப்பொழுது மாவட்டங்கள் தோறும் இருப்பதாக கேள்விப்படுகிறேன், நிறைய இருப்பதாக தெரிகிறது. ஆக நாட்டிலே வழக்கேடும் அதிகரித்திருக்கிறது, வழக்கறிஞருடைய தேவையும் அதிகரித்திருக்கிறது. எனவே சமூகம் ஏதோ ஒரு திசையிலே வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. அப்பொழுது இருந்தது ஒரு சட்டக்கல்லூரி தான். எனவே எவரும் அழைத்து என்னிடம் பணம் கேட்கவில்லை. நான் நேராக ஒரு வெள்ளைக்காயத்தில் எழுதி கொண்டு போய் ஏஎஸ்பி முன்னாலே நாற்காலியில் உட்கார்ந்தேன். எனக்கு இடம் வேண்டும் என்று கேட்டேன். அவர் வழக்கமாக அநேகமாக மூத்த வழக்கறிஞர்களுக்கு தெரியும், எந்த கொலை வழக்கை விசாரித்தாலும் கூட, மிகப்பெரிய ரிட் பெட்டிஷனை கேட்டாலும் கூட நடுவிலே ஏதாவது கிண்டல் அடித்து சிரிக்க வைப்பது ஏஎஸ்பி ஐயங்காருக்கு கைவிட்ட கலை. ஏதாவது ஒரு கேள்வி பேசிக்கொண்டே இருப்பான். நான் கூட மோகன் குமாரமங்கலத்தினுடைய ஜூனியர். எங்களது சேம்பருக்கு மிக தள்ளித்தான் அன்று வழக்குரைஞராக இருந்த ப. சிதம்பரம், இன்றைய வேணுகோபால், எம்.கே. நம்பியார், ரங்காச்சாரி, வி.ஜி. ராவ். எங்களது மன்றத்திலே எங்களது தேர்ட் சேம்பர் அதிலேயே இருந்தவர்கள் கே.வி. சங்கரன், ராமசாமி, வி.ஜி. ராவ் போன்றவர்கள் இப்போது எம்.ஜி.ஆர். பிரசாத் அதிலே மிஞ்சி வழக்குரைகளை நடத்திக் கொண்டிருக்கிறார். அங்கு உள்ளே நுழைந்து முதல் நாள் நான் இந்த சட்டக்கல்லூரி படித்து முடித்து போவதற்கு முன்பு அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமானது. ஏஎஸ்பி ஐயருடன் பேசிக் கொண்டிருக்கிற பொழுதே அவர் வந்து ஆனரரி டைரக்டர் ஃபார் லீகல் ஸ்டடீஸ் என்றால் ஓய்வு பெற்ற நீதிபதி. நான் அதை கொஞ்சம் மாற்றி லீகல் ஸ்டடீஸ் ஃபார் ஆனரரி ஸ்டடி, லீகல் டைரக்டர் ஃபார் ஆனரரி ஸ்டடீஸ் என்று சொன்னேன். உடனே ஏஎஸ்பி சிரித்துக் கொண்டே சொன்னார், I think you will not be an advocate but going to plunge into politics என்றார். I am already there என்று சொன்னேன். சரி, நீ வந்து படிக்கலாம், பிறகு எப்படி சட்டக்கல்லூரியில் படிப்போம் என்பதுதான் உங்களுக்கு தெரியுமே. போய் தலையை காட்டுவேன், பிறகு கூட்டத்துக்கு போய்விடுவேன். எனவே நான் எந்த வகுப்பையும் கேட்டதாக தெரியவில்லை. ஆனால் நீதிபதிகள் மோகன் இப்பொழுது நீதிபதியாக இருக்கிறார், அவரெல்லாம் அப்பொழுது ப்ராப்பர்ட்டி ப்ரொஃபஸர். பிறகு வேறு பலர் நல்ல வழக்குரைஞர்களும் இருந்தார். முதல் வழக்கில் ஜூனியர் என்ற முறையில் மோகன் குமாரமங்கலத்தோடு நான் போயிருந்த போது, தோழர் மோகன் குமாரமங்கலம் அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறார், தேசிய குழு உறுப்பினராகவும் இருக்கிறார். ஆனால் நீதிபதிகள் முன்னாலே வாதாடுகிற பொழுது லா என்றுதான் ஆரம்பிக்கிறார். திரும்பி வருகிற போதே எனக்கு ஒரு சந்தேகம். இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு இங்கே நாம் உச்சவரம்பு கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை தான் எழுதி கொண்டிருக்கிறது. இங்கே எந்த நாடு வந்தால், எப்படி வந்தால், அது நீதிமன்றத்திற்குள்ளே வந்தால் என்று கேட்டேன். மோகன் சிரித்துக் கொண்டே சொன்னார், இது கட்சி கூட்டம் அல்ல, இது நீதிமன்றம்.